ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வித்தியாசம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். ஏ ப்ளஸ் பி ரேஷியோ பி ப்ளஸ் சி ரேஷியோ சி ப்ளஸ் ஏ ரேஷியோ ஈக்குவல் டு R:A எக்ஸ். ஸோ ரேஷியோன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம டைரெக்டாக எடுத்துக்க தேவையில்ல, அதை எக்ஸாக நம்ம எடுத்துக்கணும். 6னா 6x, 7னா 7x, 8னா 8x. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், ரேஷியோவை பொறுத்தவரை நம்ம எடுத்துக்கிட்டு சம் பண்ணணும். ஓகேவா? டைரெக்டாக எடுக்கணும். இப்போ இதை எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்க, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கொடுத்துருக்குறான், 42ன்னு கொடுத்துருக்குறான். ஏன்னால் சியின் மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கொடுத்துருக்குறான் அப்படின்னா நம்ம இங்கே கொடுத்துருக்கிறத ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வர மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டா நம்ம இதை அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ரைட்டா ரேஷியோ பி ப்ளஸ் சி ரேஷியோ சி ப்ளஸ் ஏ. ஓகேவா? சாரி, இதனுடைய ரேஷியோஸ் எல்லாம் கொடுத்துருக்குறான். ரேஷியோ என்னென்னு கொடுத்துருக்குறான், 6:7:8. ரைட்டா? இப்போ இது எல்லாத்தையும் நான் கூட்டுறேன் பாருங்கள். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் இது அப்படியே கூட்டுறேன், பி ப்ளஸ் சி ப்ளஸ் இதையும் கூட்டுறேன், சி ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு இதெல்லாம் என்னது எக்ஸில் வச்சுக்கணும். எப்படியே 6x ப்ளஸ் 7x ப்ளஸ் 8x. ரைட்டா? இப்போ கூட்டினா பாருங்கள், இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது. அப்போ கூட்டினா என்னது 2a ப்ளஸ் இங்கே ஒரு பி இருக்குது, இங்கே ஒரு பி இருக்குது. அப்போ கூட்டினா என்னது 2b ப்ளஸ் இங்கே ஒரு சி இருக்குது, இங்கே ஒரு சி இருக்குது. அப்போ கூட்டினா 2c ஈக்குவல் டு இதெல்லாம் கூட்டினா என்ன வரும், 13, 21. ஸோ 21x. இப்போ இது ரெண்டில் எல்லாத்துலேயுமே ஏ காமனாக இருக்குது. ஸோ அப்போ ஏ வெளியே எடுத்துகிட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எல்லாத்துலேருந்தும் 2 வெளியில் போச்சுன்னா மீதிக்கிறது யார், ஏபிசி தான் இருக்குது. ஸோ இடையில் ப்ளஸ் குறி இருக்குது. ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 21x. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி என்னன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்குறான் 42. அது அப்படிங்க அப்படி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 2 அப்படியே வச்சுக்கோங்க. 2 ஆஃப் இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிக்கு பதில் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க 42. ஸோ அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு இந்த ரைட் சைடில் இருக்கிற 21xை அப்படியே வச்சுக்கோங்க. ரைட்டா? இப்போ எக்ஸ் மட்டும் வேணும். இந்த 21 பெருக்கல் இருக்கிறது தானே வச்சுனா ஆயிரும் 2 × 42 அப்படியே இருக்கும். அந்த பெருக்கல் இருக்கிறது வகுத்தில் கீழே வந்துடும். 1 டைமு 2 டைமு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2 4. ரைட்டா? என்னது எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ரைட்டா? சரி, இப்போ அவன் வந்து பியினுடைய மதிப்பு கண்டுபிடிக்க சொல்கிறான். ரைட்டா? பியினுடைய மதிப்பு என்ன பண்ண சொல்கிறான், கண்டுபிடிக்க சொல்கிறான். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் என்ன கொடுத்துருக்குறான், ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு என்னது ஒவ்வொரு ரேஷியோக்கும் ஈக்குவல் டு என்னது 6ன்னு கொடுத்துருக்குறான். ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு என்னது 6, பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு என்னது ரெண்டாவது என்னது 7, சி ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு என்னது 8. ஸோ ஒவ்வொன்றும் அதுக்கு சமமான ரேஷியோ இங்கே கொடுத்துட்டான். ரைட்டா? இப்படி கொடுத்துட்டான். ரைட்டா? இப்படி ஒரு கண்டிஷனும் கொடுத்துருக்குறான். இப்போ என்ன பண்ணுறான், சியோட மதிப்பு கேட்குறான். ரைட்டா? இந்த ஃபார்முலா இந்த ஈக்குவேஷனில் நம்ம போட்டு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி சி வேணும் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி தெரியணும். அந்த ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு எத்தனை ரேஷியோன்னு கொடுத்துருக்கான் 6. அந்த ரேஷியோ வந்து எக்ஸ்ன்னு நம்ம 6xன்னு எடுத்துக்கணும். ரைட்டா? ஸோ என்ன எடுத்துக்கணும், ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 6x ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் படி. ஓகே, ஃபஸ்ட்டு அவன் கொடுத்துருக்குற ரேஷியோ படி. ரைட்டா? ஸோ நம்ம இப்போ இதை அப்படியே அப்ளை பண்ணும்போது போதும். ஓகேவா? அப்போ ஏ ப்ளஸ் பி 6 × எக்ஸுக்கு பதில் என்னது 4. ஸோ அப்போ 6 24. ஓகேவா? ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு என்னது 24ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரைட்டா? பட் நம்மளுக்கு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்குறான், அவனை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 42ன்னு கொடுத்துட்டான். இப்போ இதில் சியோட மதிப்பு தான் கேட்குறான். இப்போ ஏ ப்ளஸ் பியோட மதிப்பு இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 24 ப்ளஸ் சி அப்படியே வச்சுக்கோங்க ஈக்குவல் டு 42. இப்போ சி மட்டும் வேணும்னா இந்த ப்ளஸ் 24 தானே போச்சுன்னா -24 ஆயிரும். ஸோ 42 - 24 ஈக்குவல் டு என்னது 18. ஸோ சியோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 18. ஓகேவா? வெரி சிம்பிள். ஸோ 18 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒன்றுமே கிடையாது, கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் சரி. ஓகே, ஃபஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். சரி, ரெண்டாவது செகண்ட் சம்முக்கு போகலாம். ஏயின் 80%. ஸோ ஏ என்னன்னு அது A:B யாது. அப்போ ஏவும் தெரியாது பியும் தெரியாது. A:B என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ அப்போ ஏவை என்ன பண்ணிக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். ரைட்டா? இதனுடைய 80% அப்படின்னா என்ன அர்த்தம், 80 / 100க்கு 100%னாவே 100க்கு. அப்போ 80/100. ஓகேவா? ஆனது பியின் 5/4க்கு சமம். அப்போ ரெண்டும் சமம்னு சொல்கிறாங்க. சமம் போட்டுக்கோங்க. பின்னா பி × 5/4க்கு சமம்னா அப்படியே 5/4 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை ஈக்குவல் பண்ணால் நம்மளுக்கு ரேஷியோ கிடச்சிரும். ரைட்டா? இப்போ 0க்கு 0 கேன்சல் பண்ணிங்க. 4 2 8 I 2 10. ஓகேவா? அப்போ ஏ × 4/5ன்னு இங்கே இருக்குது ஈக்குவல் டு இது ஆல்ரெடி சுருக்கி தான் இருக்குது. பி × 5/4ன்னு இருக்குது. ரைட்டா? இப்போ ரேஷியோ அப்படின்னா என்ன,
ரேஷியோன்னா என்ன அர்த்தம், அப்படியே ஈக்குவல் பண்ணிக்கோங்க. ஏ இன்ட்டு 4/5 இருக்கா, அந்த நம்பர் இந்த நம்பர் இந்தாண்ட கொண்டு வந்துடுங்க. என்ன ஆயிரும், தலைகீழி பெருக்கல் ஆயிரும். ரைட்டா, என்ன ஆயிரும், தலைகீழி பெருக்கல், அதாவது 4/5 ஆயிரும். ரைட்டா, 4/5 ஆயிரும். ஓகேவா, வேறு ஒன்றும் கிடையாது. அப்படி இல்லைனா கூட நீங்கள் ரேஷியோ அப்படிங்குள்ள என்ன பண்ணிக்கோங்க, ஏவும் பியும் ஒன் சைடு கொண்டு வந்துடுங்க. ரைட்டா, ஏவும் பியும் ஒன் சைடு கொண்டு வந்துடுங்க, நம்பர்ஸ்லாம் ஒன் சைடு கொண்டு வந்துடுங்க. ஓகே சரி, இப்போ எப்படி இந்த பி மல்டிப்ளையில் இருக்குதா, இந்த என்ன ஆயிரும், கீழே வந்துடும். ஸோ ரேஷியோங்கிறது இப்படி தான், A/B கண்டுபிடிக்கிறது தான். ரைட்டா, அதேமாதிரி அங்கே 5/4 அந்த சைடில் இருக்குது. இந்த 4/5 பெருக்கல் இருக்குது, அதனால் முடிஞ்சுன்னா தலைகீழி பெருக்கல் ஆயிரும். ஸோ 5/4 ஆயிரும். ஓகேவா, அப்போ A/B ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 25 16. ஓகேவா, ஸோ இப்போ A/B என்ன பண்ணலாம், ரேஷியோவும் எழுதிக்கலாம். அப்போ 25:16. ஓகேவா, ஸோ 25:16 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேவா, நெக்ஸ்ட் சம் இஸ் ஓகே. நெக்ஸ்ட் சம் கேட்டுருக்குறாங்க பாருங்க. 7:15 என்ற விகிதத்துடன் எந்த எண்ணை கூட்ட அந்த எண் 7:11 என்ன மாறுன்னு கேட்குறாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 7/15 எழுதிக்கணும். ரேஷியோ எப்படி எழுதிக்கலாம், இப்படி எழுதிக்கலாம். எந்த எண்ணை கூட்ட, ஸோ அந்த எண்ணெய் என்னன்னு தெரியாது. அப்போ ரெண்டு கூடியும் என்ன பண்ணணும், எக்ஸை கூட்டிக்கணும். அப்படி கூட்டினா அந்த எண்ணெய் என்னது, எக்ஸ்ன்னு நான் வச்சுக்கிறேன். ரைட்டா, அந்த எண்ணெய் என்னது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ ரெண்டு கூடியும் அதை வந்து கூட்டணும். அப்படி கூட்டினா அது என்னவா மாறுதான், 7:11, அதாவது 7/11 மாறுதான், அதுக்கு சமம்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா, இப்போ என்ன பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரெண்டையும் பண்ணிக்கலாம். ரைட்டா, என்ன பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 7 + எக்ஸு இந்த 11 தான் இருந்துச்சுன்னா இதுக்கு பெருக்கல் ஆயிரும். 11 ஈக்குவல் டு ஆல்ரெடி இங்கே 7 இருக்குது, இது அந்தானு போனிச்சுன்னா நினைப்பேன் அதுக்கு பெருக்கல் ஆயிரும். ஸோ 15 + எக்ஸு. ரைட்டா, இப்போ என்ன பண்ணலாம், உள்ளார கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி 7 × 11 77 + 11 எக்ஸு ஈக்குவல் டு 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் 70 7 35. ஸோ 105 + 7 எக்ஸு. ரைட்டா, இப்போ எக்ஸ்லாம் என்ன பண்ணிக்கலாம், ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இப்போ. ரைட்டா, அதுதான் கூட்டின நம்பரு. எக்ஸ் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூட்டின நம்பர். இந்த எக்ஸை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூட்டி வச்சுக்கிறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா அதுதான் இந்த ஆன்சர். ரைட்டா, சரி இப்போ எக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு 11x இருக்குது, 7x இருக்குது. ஸோ அப்போ 7x தான் சின்னது, அதான் 11 பக்கம் கொண்டு வா. ஓகேவா, ஸோ 11x - 7x ஈக்குவல் டு ஆல்ரெடி அங்கே 105 இருக்குது, இந்த 77 தான் நம்பிச்சிட்டோம்னா -77 ஆயிரும். ரைட்டா, இப்போ 11xல் 7x போச்சுன்னா ஸோ 4x ஈக்குவல் டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கழிச்சினா என்ன வரும், 28 வரும். ஓகேவா, ரெண்டையும் கழிச்சினா என்ன வரும், 28 வரும். ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 28 பெருக்கல் இருக்கிற 4 இருந்தாலும் முடிஞ்சுன்னா வகுத்தில் ஆயிரும். ஓகேவா, ஸோ அப்போ 7 28. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 7. ரைட்டா, எக்ஸ் ஈக்குவல் டு 7. ஸோ ஆப்ஷன் பியில் இந்த ஆன்சர் இருக்குது. ஓகேவா, ஸோ வெரி சிம்பிள், உட்காந்து பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சரி. ஓகே, நெக்ஸ்ட் டைம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 6 மீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பத்தின் நிழலின் நீளம் 15 மீட்டர். ஸோ ஒரு கம்பம் அந்த கம்பத்தினுடைய நிழலின் நீளம். ஓகேவா, ஸோ நிழலினுடைய நீளம். ஓகேவா, ஸோ கம்பத்தின் நீளம், இது வந்து கம்பத்தின் நீளம், இது வந்து கம்பத்தின் நிழலின் நீளம். ரைட்டா, நல்லா நினைச்சுங்க. இப்போ 6 மீட்டர் நீளமுள்ள கம்பம், 6 மீட்டர் கம்பத்தின் நீளம் வந்து 6 மீட்டர்னால் இந்த அதை கம்பத்தின் நிழலின் நீளம் எவ்வளோ வருதான், 15 மீட்டர் வருதான். ரைட்டா, எனில் 25 மீட்டர் நிழல் கொண்ட கம்பத்தின், இப்போ மறுபடியும் என்ன கொடுக்குறாங்க, 25 மீட்டர் ஒரு இன்னொரு கம்பத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பத்தினுடைய நிழலின் நீளம் வந்து பார்த்திங்கன்னா 25 மீட்டர் அப்படின்னா அந்த கம்பத்தின் நீளம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறான். ஸோ இது கேள்வி கேட்கல, இதை கேட்டிருக்கிறான். ரைட்டா, ஸோ நிழல் ரெண்டாவது கம்பத்தினுடைய நிழல் கொடுத்துட்டான், கம்பத்தின் நீளம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறான். ரைட்டா, இப்போ பாருங்கள் 6க்கு 15 மீட்டர் நீளம் உழுவுதான் நிழலோட நீளம். ரைட்டா, அந்த இமேஜ். ஓகேவா, ஸோ இப்போ என்னது 25 கம்பத்தினுடைய நிழல் வந்து 15. ஓகேவா, ஸோ 6 மீட்டர் கம்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 மீட்டர் நீளம் நிழல் உழுவுது அப்படின்னா 25 மீட்டர் நிழல் உழுவுதுன்னா என்ன அர்த்தம், கண்டிப்பாக இந்த 6 விட இது பெருசாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே 25 அதிகமானால் கண்டிப்பாக இங்கேயும் என்ன தான் அதிகமாகும். ஸோ ரெண்டுமே அதிகமான அது என்னது, நேர்மாறல். ஓகேவா, ஸோ செயின் ரூல் அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேர்மாறல். ஓகேவா, ஸோ நேர்மாறல், அது நல்லா ஞாபகம் வச்சுன்னா நான் ஆல்ரெடி நிறையா சொல்லியிருப்பேன் நான். ஓகேவா, ஸோ நேர்மாறல் அப்படின்னா என்ன அர்த்தம், குறுக்கு பெருக்கல் பண்ணணும். ரைட்டா, குறுக்கு பெருக்கல்னால் 6 × 25, மீதி தனியாகிறது யார், இந்த 15, அதை என்ன பண்ணணும் வகுக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ 3 5 5 25 1 3 3 2 3 6. ஸோ 2 5 10. ஓகேவா, ஸோ அந்த கம்பத்தின்
நீளம், கம்பத்தின் நீளம் எத்தனை பார்த்தீங்கன்னா 10 மீட்டர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சரி. ஓகே, நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இரு எண்களின் விகிதம் 3:4. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்தா என்ன அர்த்தம்? 3x 4x. ஸோ எக்ஸில் எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? அவற்றின் பெருக்கு தொகை அப்படின்னா இப்போ என்ன பண்ண போகிறோம்? ரெண்டையும் பெருக்கு பண்ணுறோம். ஓகே, எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300ன்னு சொல்லிட்டாங்க. 300க்கு சமம். ஓகே, ஏன்னா அவற்றில் பெரிய எண். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது 3ங்கிறது ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா இது 3 எண், சிறிய எண். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய எண். ஓகே, இது பெரிய எண், இது வந்து பார்த்திங்கன்னா சிறிய எண். ரைட்டா? ஏன்னா சின்னது 3ங்கிறது சின்னது, 4ங்கிறது பெருசு. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி இதில் பெரிய எண் கேட்டாங்கன்னா 4xல் போடணும், சிறிய எண் கேட்டாங்கன்னா 3xல் போடணும். இந்த ரெண்டு எண்ணும் சின்ன எண் ப்ளஸ் பெரிய எண் ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வருதுன்னு கேட்டால் ரெண்டையும் போட்டு ரெண்டையும் கூட்டி சொல்லணும். பெருக்குனா என்ன வரும்? ஸோ எப்படி வேணாலும் அவங்க கொஸ்டின் கேட்கலாம். அதனால் முதல்ல எக்ஸை கண்டுபிடிச்சி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? இப்போ 3 4 இருக்குது, 3 12. எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். x ஸ்கொயர் ஈக்குவல் டு 300. ரைட்டா? அதுக்கடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வச்சுக்கோங்க. மீதி அந்த நம்பர் அந்த நம்பிச்சிட்டா 300 டிவைடட் பை 12 ரைட்டா? ஸோ இதை நம்ம எப்படி வகுக்கலாம்? 6ஆல் வகுக்கலாமா? ஸோ 2 12, 5 30, 0. மறுபடியும் அதுதான் என்னது? 25 ஆயிடுது. ஓகேவா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 25 ரூட்டுக்குள்ளே போடணும். 25. ஸோ அப்போ ரூட்டுக்குள்ளே என்ன பண்ணலாம்? 2 நம்பர் ஒரே மாதிரியே இருக்கணும். 5 25. அப்போ 2 நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் ஒரு நம்பர் என்ன பண்ணிக்கலாம்? ஆன்சராக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 5. இப்போ அவன் என்ன கேட்குறான்? அவற்றில் பெரிய எண் என்னென்னு கேட்குறான். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5, அவற்றின் பெரிய எண் என்னது? 4x. ரைட்டா? 4x. அப்போ 4 × எக்ஸுக்கு பதில் என்னது? இந்த 5 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ 4 5. ஓகேவா? 4 5 20. ஓகேவா? ஸோ அவற்றில் இப்போ பெரிய என்னன்னு சொன்னால் இந்த 20 அப்படிங்கிறத சொல்லணும். சிறிய என்னென்னு கேட்டது என்ன அர்த்தம்? 3 × எக்ஸுக்கு பதில் 5 சொல்லியிருந்தீங்கன்னா 3 5 ரைட்டா? அது இங்கே கொடுத்துருக்கலாம். ஸோ சீக்கிரட்டு தான் அந்த 5 நம்ம அடிச்சிருப்போம். ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட் டைம் என்ன கொடுத்துருக்குறான்னு பாருங்கள். ஸோ அந்த உருளை சிலிண்டரில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ அந்த சமயம் என்ன பண்ணுவோம்னா இரு உருளையின் ஆரம் மற்றும் உயரங்களின் விகிதங்கள். ரைட்டா? ஸோ இது 2:3ங்கிறது என்னது? ஆரம். ஓகேவா? ஸோ R அது 2ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ R1 R2 கொடுத்துருக்குறாங்க. ரைட்டா? R1 R2ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2:3. ரைட்டா? அதுக்கடுத்து உயரங்களின் விகிதம்னா இந்த உயரங்களின் விகிதம். ஸோ அப்போ H1 H2 ஈக்குவல் டு என்னது? 5:6ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ உருளையின் கன அளவு வால்யூம் கேட்டுருக்குறாங்க. அந்த வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஓகேவா? ஸோ வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? அந்த சிலிண்டருக்கான கன அளவு. ஓகேவா? ஸோ உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். பை R² H. ஓகேவா? கன அளவுக்கான ஃபார்முலா என்னது? பை R² H. வலைபரப்பு கேட்டிருந்தேன்னா 2πRH. ஓகேவா? ஸோ அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மொத்த பரப்பு கேட்டிருந்தேன்னா 2πr × H + R. ஸோ அந்த ஃபார்முலாலாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ரைட்டாக 2 கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? இன்னொரு பை R². ஸோ அந்த கனளவுகளின் விகிதம் கேட்குறான். ஸோ 2 டைம் போட்டு ரேஷியோவில் போட்டுக்கோங்க. இப்படி ரேஷியோவில் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? பைக்கு பை பொதுவாக கருத்தை அடிச்சிடலாம். இது R² Hம் பொதுவாக தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன? இது R1 R2ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது 1 இது 2, இது 1 இது 2. ரைட்டா? அப்போ 1 2ன்னு வித்தியாசம் வந்துருச்சு. அப்போ இதெல்லாம் அடிக்க முடியாது. ரைட்டா? அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? R1க்கு பதில் என்ன கண்டுபிடிக்கணும்? 2. இந்த ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கோங்க. ரைட்டா? இன்ட்டு H1க்கு பதில் என்னது? 5. ரைட்டா? இன்ட்டு 5 இந்த ரேஷியோ. இப்போ R2 என்னன்னு சொல்லியிருக்கிறோம்? இந்த 3 ஸ்கொயர் இன்ட்டு H2 என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 இங்கே 6. ஓகேவா? ஸோ அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ 4 × 5 ஈக்குவல் டு இதனது 9 × 6. ரைட்டா? இப்போ என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே அடிக்க முடிஞ்சாலும் அடிச்சிக்கலாம். ரைட்டா? இப்போ எப்படி செய்யலாம்? இங்கே 2 2 4 அடிச்சிக்கலாம். இங்கே 3 சரி, இது அடிக்க முடியாது. 9 அடிக்க முடியாது. இதை அடிச்சிக்கலாம். 3 2 6. ரைட்டா? 3 2 6. இப்போ 2 பிரிக்கோங்க. 2 5 10 இது 9 3 27. அவ்வளோதான். இதுக்கு மேலே இதை சுருக்க முடியாது. ஸோ 10:27 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சரு. அங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ வெரி சிம்பிள். கரெக்டாக ஃபார்முலா வச்சு போடுங்க. ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 3 சம்ஸு இதோட போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4 சம்ஸில் மீட் பண்ணலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா பாருங்கள். இந்த வீடியோஸில் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், அதாவது டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? மீண்டும் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.